அனைவருக்கும் வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்தளவில் விசுவாசத்திற்கும் துரோகத்துக்கும் நடக்குமான ஒரு சண்டையாக தான் நம்ம பார்க்கணும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து தான் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. அதிமுகங்கிற பேரியக்கத்தை அவ்வளவு கட்டுக்கோப்பாக கட்டி காத்தாங்க. அப்படி மாபெரும் தலைவி மறைந்த பிறகு கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அதை எதையுமே கண்டுக்கிறல, ஒரு வழக்கு மாதிரி போட்டு அதை அப்படியே நீர்த்து போக விட்டுட்டார். அந்த கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடக்கும்போது பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் அணைக்கப்படுகிறது, இதே மின்சாரங்கள் துண்டிக்கப்படுகிறது, ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. ஒரு 1.5 கோடி தொண்டர்களுடைய அந்த கோயிலாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டுக்கு இரண்டாவது தலைமைச் செயலகமாக செயல்பட்ட அந்த இடத்துல அந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி பார்த்து கொண்டு சும்மா இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லார் மனதிலுமே ஏற்படுது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம் ஒற்றை தலைமைக்கு வந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் தான் இந்த கட்சியை இரண்டாக பிளவுபட்டார். இன்றைக்கி அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்புக்குழுன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு களத்தில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-22 இடங்களுக்கு மேலே போட்டியிட தயாராக நிலையில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவிக்கு மட்டும் வர ஆசைப்படுகிறாரே தவிர கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கொலை கொள்ளைகளை பற்றி ஒரு போராட்டமோ எந்த விதமான அறிக்கையோ வெளியிடலை. இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, நம்ம 3 மாதங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கொடநாடு கொலை கொள்ளை பங்களாவில் நடந்த அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் வரப்போகுது. இதுவரையிலையும் எந்த விதமான குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட்டார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த கொடநாடு பங்களாவை பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு போராட்டமோ நடத்துகிறாரு அப்படின்னா எதுவுமே கிடையாது. தன்னை தற்காத்து கொள்ளத்தான் இன்றைக்கி திமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறது மாதிரி ஒரு நாடகத்தை போடுறாரே தவிர அதுவும் உண்மையாக கிடையாது. எதிர்க்கட்சி துணைத்தலைவர் இருக்க எங்களுக்கு ஒதுக்கலைன்னு சொல்லிவிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணுறாரு. ஆனால் கொடநாடு பங்களாவில் இந்த மாதிரி உண்மையான குற்றவாளிகள் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிவிட்டு திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிறது மாதிரி அந்த கொடநாடு பங்களாவில் உண்மை குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமே நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை யார் பேசினாலுமே கொடநாடு சம்மந்தமாக பேசாமல் யாரும் இருந்ததே கிடையாது. நம்ம தொலைக்காட்சிகளையும் பார்த்துருக்கோம், பத்திரிகையாளர்களும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தல் எதுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இது துரோகத்திற்கும் இது விசுவாசத்திற்குமான சண்டை. இந்த சண்டையில் துரோகம் ஜெயிச்சது அப்படின்னா நம்மளை மாதிரி அடிமுட்டார்கள் யாரும் கிடையாது. ஆனால் விசுவாசம் ஜெயிச்சதுன்னா நம்மளை மாதிரி அறிவாளிகள் யாருமே கிடையாது. தப்பித்தவறி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே இந்த முறை டெபாசிட் இழந்தாங்கன்னா உண்மையான அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் உருவாகும். அதுதான் நமக்கான வழியும் ஆகும். நன்றி, வணக்கம்.